தெரியாத நீ அப்ப இப்பா நீ யாருக்கிட்டையும் தெரியாத அப்புறம் அவங்க நீ யாருக்கிட்டையும் எப்படி நைட்டு அப்ப உங்க வார்த்தை எப்படி வருது மாறி இப்ப நான் பேசும்போது அப்படி போற மாதிரி எப்படி போகுது. அப்புறம் இங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க ஒரு வேலை நினைக்கலாம் கடவுள் எல்லாரும் கடவுள் அங்க இருக்காரு கடவுள் இங்க இருக்காரு கடவுள் வேற எங்கேயும் கிடையாதுங்க. கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. இங்க இருக்காரு கடவுள் இங்க இருக்காரு இங்க இருக்காரு. அப்ப இங்க இருக்கும்போது இந்த இதயத்துல இருக்கிறது எங்க பேசுது இந்த பாட்டி ஏதோ கேட்கணும்னு மனசுல நினைச்சிட்டான். ஆனா அவளால சும்மாவே இருக்க முடியல. கூட்டத்துல கேட்டா எவ்வளவு தெரியவாளோ பிறவாட்டி இந்த ஐயாட்டை கேட்போனேன். ஐயா போன மாசம் நீங்க எனக்கு அரிசி தரல, இந்த மாசம் தாங்க உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்து அப்போ உள்ள கிடக்கிறது வாயில வருதா. அத மாதிரி கடவுள் வார்த்தை நம்ம கிட்ட எங்க வச்சிருக்காரா இங்கேயே வச்சிருக்கிறாரு. சில நேரம் உங்களுக்கு உங்க வார்த்தையை யாத்தியாச்சும் உங்க பாரத்தை போய் சொல்ல நினைப்பீங்க. ஒருத்தி கேட்க மாட்டான். அவளுக்கே 1008 கொடுக்கணும்னா அங்க 2 போனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வார்த்தையை நம்ம தான் பேசணும். எப்படி பேசணுமா பாசிட்டிவ் ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ஆனா தமிழாக்கத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா நேர்மறையாய் பேசுங்கள். வைத்த வழி வந்துட்டா எனக்கு வைத்த வழியே இல்லை, கஷ்டம் வந்துட்டா எனக்கு கஷ்டமே இல்லை. இத சொல்லுவதற்கு விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இங்க இருந்து நீ அங்கேயும் போக வேண்டாம். மலைமே நான் ஏறணும் மலைக்கு போக வேண்டாம். இங்க இருந்து காரை பிடிச்சிட்டு அங்கேயும் போக வேண்டாம். காரை பிடிச்சி இருந்த இடத்திலேயே நீ சொன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். புரியுங்களா? நீங்க 4 பேர் கூடுனாலே அந்த இடத்துல நன்மை நடக்கும். நீங்க சொல்றீங்க இல்ல பாஸ்டர் ஐயா 4 பேர் கூடுனாலும் எங்க ஊர் ரொம்ப போயிரும். அதெல்லாம் வேற ஆளு. நாம கூடுனா நன்மை நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்க கேளுங்க, உனக்குள்ள கடவுள் இருக்காரா? இருக்காரா? இருக்க. கடவுளை எதுக்கு தேடணும்? வெள்ளன் வர்றதுக்காக தேடணும். கடவுளை எதுக்காக தேடணும்? வெள்ளன் வருவதுக்காக தேடணும். கடவுள்கிட்ட போகும்போது இல்லப்பா இப்போ பெரிய தியாகி மாதிரியும் அவர் என்னவோ தியாகம் இல்லாத மாதிரியும் அவருக்காக நான் இதை முதல்ல நீ கடவுளை தேட வரும்போது உனக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா? நான் கடவுளை தேடினா எனக்கு எல்லாம் கிடைக்கும், எனக்கு எல்லாம் அவர் தருவார். எல்லாத்துக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? புரியுதா? இப்ப புரியுதா? கடவுள் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்க வார்த்தையினால வாசம் பண்ணுகிறார். உங்க வார்த்தை வெளியே வரும்போது அது என்னவாகுது? விதைய போடுறோம். விதை என்ன பண்ணுது? தப்புன்னு பூமிக்குள்ள போகுது. 3 நாள் கழிச்சு பார்த்தா வந்துருது. அந்த மாதிரி நம்ம வார்த்தை போடும் பொழுது என் மனைவி வரும்போது நான் சொன்னேன் இல்ல மேகமே நீ மழை இப்போதைக்கு பெய்யக்கூடாது, ஏன்னா அங்க கூட்டம் நடக்கு. ஏன்னா அடுத்து சாரல் அடிச்சா என்ன பண்ணும்? சோறு போட முடியாது, அரிசி கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு முறைங்க நாங்களாம் மழையில அப்படியே என்ன ஆயிட்டோம், நம்மலாம் இருந்தோம். அதனால இதுன்னு அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணுது தெரியுமா? அந்த வார்த்தை அப்படியே மண்ணுக்குள்ள போகுது. ஆனா நான் பேசுனதுக்கு ரிப்ளேஷன் வரல. ரிப்ளேஷன் என்ன? பதில் வரல. திரும்ப மழை அதிகமா அடிச்சு அப்போ உடனே மழை அடிக்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது? விதைச்சத மறந்துடக்கூடாது. விதைச்சதுதான் கண்டிப்பா அது முளைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட என் பிரயாணத்தை நான் பண்ணும் பொழுது அடுத்த 30 செகண்டுக்குள்ள 30 அரை மணி நேரத்துக்குள்ள மழை நின்றுச்சு. இது தெரியுமா? உங்களுக்கு இது ஒரு அடையாளம். அடையாளம் தானே நம்புவீங்க. அடையாளம் இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. அதுக்காக இன்னைக்கு நடந்தது. இப்ப புரியுதா நான் சொல்றது? இவங்க பாடம் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன ஒரு மதம் மாத்துறாங்க? மதம்லாம் மாறவே வேண்டாம். ஒரு நாள்
நாளும் அழிக்க வேண்டாம். உன் பேரை ஒரு நாளும் மாற்ற வேண்டாம். நீ எவ்வளவு நகை போட்டாலும் தப்பில்ல, எவ்வளவு பூ வச்சாலும் தப்பில்ல. கடவுள் படைச்சு பூ வச்சுக்கோ, கடவுள் கொடுத்த அலங்காரம் நல்லா அலங்கரிச்சுக்கோ. ஆனா உன் மனசை மட்டும் சுத்தமா வச்சுக்கோ. என்னத்தை வச்சுக்கோ? இந்த மனசு இருக்குள்ள நல்ல வார்த்தையை மட்டும் விதைக்க. நல்லதே மரம் நிக்கான், மரத்துல இருந்து மாம்பழம் பொத்துன்னு விழுந்துட்டான். உடனே மரம் வந்து மாம்பழத்தை பார்த்துச்சான். விழுந்துட்டியா, மண்ணுக்குள்ள பேரு அப்படிச்சான். ஏன்னா அந்த இடத்துல யாருமே வரல. அது என்ன பண்ணிட்டு டப்புன்னு விழுந்துச்சான். அடுத்து சொல்லிச்சான், என்ன மாதிரியே நீனும் 3 வருஷத்துல என்ன கொடு, கனி கொடு. அத மாதிரி விதைத்தது உறங்காது, அது முளைக்கும். நீங்க நல்ல வார்த்தையை விதைக்க உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். யாரை ஆசீர்வதிக்கணும்? பிள்ளைங்க ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க சரத்தை ஆசீர்வதிக்கணும். எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். சரிதானா? சரி, நல்லது. இப்போ ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட்.